ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர்ற மகாநதி சீரியல்ல காவிரி ஆசைப்பட்ட மாதிரி பொருட்காட்சியில நதி அப்பளக்கட்ட வைக்கணும்னு விஜய் அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட பேசி காவிரிக்காக அந்த கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்துடுறான். காவிரியும் அந்த ஆபீசரை சந்திச்சு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வர்றா. அப்ப வெண்ணிலா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த விஷயம் டிவில வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த சாரதா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. உடனே குமரன் காவேரிக்கு போன் பண்ணி வெண்ணிலா பேசின வீடியோவை பார்க்க சொல்றான். காவேரியும் உடனே பைக்க நிறுத்திட்டு போன்ல வெண்ணிலா பேசின விஷயத்த பார்த்து அவனும் அதிர்ச்சி ஆயிடுறா. இன்னொரு பக்கம் விஜய் காவேரி ஆசைப்பட்ட மாதிரி கான்ட்ராக்டும் கிடைச்சிருச்சு. வெண்ணிலாவும் நம்மள விட்டு போயிட்டா இனிமே நானும் காவிரியும் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சு நிம்மதியா தூங்க போயிடுறான். அப்ப வெண்ணிலா பேசின வீடியோவை தாத்தா பாட்டி பார்த்துட்டு விஜயை எழுப்பி அந்த வீடியோவை காட்டுறாங்க. உடனே அவன், எதுக்கு வெண்ணிலாவும் மாமாவும் இப்படி பேட்டி கொடுத்திருக்காங்க? நான் பேசினப்ப எல்லாம் சரிதான்னு வெண்ணிலாவோட மாமா சொன்னது தானே, வெண்ணிலாவே அனுப்பி வச்சோம். இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி ஏன் என்னையும் காவிரியையும் பிரிக்க நினைக்கிறாங்க? எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் காவிரியும் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சப்ப இப்படி ஒரு அவமானத்தை வெண்ணிலா ஏற்படுத்தி கொடுத்திருக்காளேன்னு ஃபீல் பண்றான். ஆனா இதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்குதான் போல. வெண்ணிலாவோட உண்மையான முகம் விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல விஜய் மற்றும் காவிரி மனசுல ஒரு ஓரமா வெண்ணிலாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா இப்ப வெண்ணிலாவோட செயல்களை பார்த்து விஜயும் காவிரியும் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க. அடுத்ததா இந்த பிரச்சனைய சாரதா குடும்பத்துல இருக்கிறவங்க பேசி பேசி பெருசாக்கி இதுக்கெல்லாம் காரணம் காவிரி தான்னு காவிரியை திட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா குமரனோட அம்மா, நான் கூட அந்த விஜய் பையன் நல்ல பையன், அதனாலதான் காவிரி வேணும்னு இங்க வந்து தங்கியிருக்கான்னு நினைச்சு எப்படியாவது காவிரியை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாம போச்சு. நல்ல வேளை காவிரி இப்போ அந்த வீட்ல இல்லாம நம்ம கூட இருக்கா. இதுதான் சரியான முடிவுன்னு எல்லாரும் காவிரி ஆசைக்கு எதிரா நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட காவிரிக்கு சப்போர்ட்டாவும் ஆதரவு கொடுக்கற மாதிரியும் பேசல. இதுதான் இன்னைக்கான எபிசோட். இதுல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.